வணக்கம் ராஜி. மக்கள் நீதி மய்யம் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வியூகம் வகுத்துள்ளதாக கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியில் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து மக்களவை தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தல் பணிகளில் அக்கட்சியினர் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். இதனையொட்டி அவசர செயற்குழு நிர்வாக குழு அதேபோல அவசர செயற்குழு நிர்வாக குழு கூட்டத்துக்கு மக்கள் நீதி மய்யம் சார்பில் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதன்படி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், தேர்தல் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அதே போல நாடாளுமன்ற பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும், அனைவரும் போட்டியிடும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணிகளை மேற்கொள்ள வேண்டும், கூட்டணி அமைத்தாலும் அனைத்து பூத்துகளிலும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் பூத் கமிட்டி அமைக்கப்பட நிர்வாகிகள் இருக்க வேண்டும், கட்சியில் செயல்படாத நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளும் நியமனம் செய்ய வேண்டும், கட்சியின் தலைவராக என்ன செய்ய வேண்டும், கட்சியின் தலைமை மேல் உள்ள குறைகளை தொடர்ந்து நீங்கள் என்னிடம் கூறும்பொழுது அதை சரி செய்வதற்கான படிகளில் நான் ஈடுபடுவேன் என நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த கூட்டத்தில் கமல்ஹாசன் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று நிர்வாக குழு மற்றும் செயற்குழு நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதில் நிர்வாக குழுவை சேர்ந்த 5 பேரும் செயற்குழு நிர்வாகிகள் 27 பேரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கமல்ஹாசன் போட்டியிடும் தொகுதியை இறுதி செய்வது, தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் குழு அமைக்கவும், தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைப்பது குறித்தும் பூத் கமிட்டி வளர்ச்சி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மக்கள் நீதி மய்யம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் முடிந்துள்ள நிலையில் இதுவரை 2 பொது தேர்தல், அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் என 2 பொது தேர்தல்கள் சந்தித்து இதில் வெற்றி கிடைக்காத நிலையில் வருகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்தும் வெற்றிக்கான வியூகங்கள் வகுப்பது குறித்தும் கமல்ஹாசன் ஆலோசனையில் தற்பொழுது ஈடுபட்டார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளை கமல்ஹாசன் குறிவைத்து இருக்கிறார். கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் கமல்ஹாசன் உறுதியாக உள்ளதாக கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். திமுகவின் நேரடி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகள் கிடைக்குமா என்ற குழப்பம் நீடிக்கும் நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகள் ஆலோசிப்பதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியாகியுள்ளது. ராஜி.